அந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்கா இருந்தது. நீங்க படிங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்ல, ஒரு 12 ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனா அங்கேயே தான் இருக்கு, நான் படிச்சு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உனக்கு திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்ல ஃபாலோ பண்ணாரு. சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், பிளைட்ல படிச்சிடறேன் சார் அப்படின்னு. சரி, பிளைட்ல சுத்தமா தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்க போய் இறங்கணுன்னே சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன். சார் உங்களை மாதிரி எல்லாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சுதான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளி ஆயிருப்பேன் சார் வீட்டில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லா படிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, ஓகே இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு சார். நான் அப்படியே காலில் விழாத சார், புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமே ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னன்னா இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு கோவம் தான் இந்த படத்துல என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது. சார் கோச்சிங்க. சோ இல்ல என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, இந்த படத்துல பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் இங்க பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது சார், அதெல்லாம் பேசுறதுக்கு